நாகப்பட்டினம் நகராட்சிக்கு உட்பட்ட கனமழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை மாவட்ட பொறுப்பு அமைச்சர் மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஆய்வு செய்தார். இந்நிகழ்வில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆகாஷ், தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன், நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் முகமது ஷானவாஸ், நாகப்பட்டினம் நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, நாகப்பட்டினம் நகர்மன்ற துணைத் தலைவர் செந்தில்குமார், நாகப்பட்டினம் வருவாய் கோட்டாட்சியர் அரங்கநாதன், நாகப்பட்டினம் நகராட்சி ஆணையர் லீனா சைமன் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். உங்களோட பணிங்கிறது ரொம்ப முக்கியமான பணி இந்த காலகட்டத்தில். நல்லா பண்ணுங்க. நானும் கமிஷன் சொல்லணும். தனியாப்பா இது பெரிய மழை எத்தனை நாள் வடிஞ்சிருது? 2 நாள் வடிஞ்சிருது. அதை எடுத்து குளத்துல விட்டு கவுத்துறோம்னா அந்த பக்கம் அந்த சைடு போகணும். அங்கே போங்க, கலெக்டர் அங்கே இன்னும் அப்படியே தண்ணியில் வச்சு பேட்டியை போட்டுருமா? பைப்பு போட்டுட்டு இருக்கிறதுனால வரலைங்கிறாங்க. அடுத்தது அப்படியே நமக்கு நிற்கிறப்ப தண்ணியில் வரது எடுக்கணும். ஒயிடு வந்துடலாம். சிஎம் டெப்டி சிஎம் வந்து தான் ஜாஸ்தி இது பண்ணுறேன். அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி எங்கெல்லாம் மழை பெய்கின்றதோ, மழைக்கான அந்த அலர்ட், அந்த வார்னிங் எங்கெல்லாம் கொடுக்கப்படுகின்றதோ அந்த விதத்தில் இன்றைக்கு பொறுப்பு அமைச்சராக நாகை மாவட்டத்தில் நேற்று கூட பார்த்திங்கன்னா ஒரு வீடு கீழ்வேடூரில் ஒரு வீடு இடிஞ்சு விழுந்து ஒரு 13 வயது மதிக்கத்தக்க ஒரு சிறுவர் மரணம் எய்தார் என்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரிய செய்தி. நேற்று உடனடியாக நம்முடைய மீன் வளர்ப்பு கழகத்தினுடைய வளர்ச்சி கழகத்தினுடைய தலைவர் நான் கௌதமன், அங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாகை மாடி அவர் அழைத்து கொண்டு மாவட்ட கழகத்தின் சார்பாக நிதி உதவி வழங்கினார் என்று சொன்னாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவரிடம் எடுத்து சொன்னதன் பேராக தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக நேரடியாக சென்று அந்த 4 லட்சம் ரூபாய் நிதியை வழங்க வேண்டும் என்று சொன்னது. இன்றைக்கு அதற்கான காசோலையும் அங்கே வழங்கிவிட்டு நமது நாகப்பட்டினத்துடைய சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அவர்கள் சொன்னார்கள், இங்கேயும் எங்களுடைய வார்டுலையும் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல தண்ணி நிற்கின்றது. சுற்றி வட்டார பகுதியை காட்டிலும் சிட்டிகளுக்கு நகராட்சி பகுதியில் வந்து நிறையா தண்ணி நிற்கின்றது. அந்த வார்டு வாரியாக நீங்கள் வர வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைக்கு அவர் எங்கெல்லாம் அழைத்து செல்கின்றாரோ அவருடன் எங்களுடைய நகரமன்றத்துடைய தலைவர் மூலமாக ஏற்கனவே ஒரு பால் பண்ணை சேரி என்கின்ற அந்த பகுதியில் போய் அங்கே இருக்கின்ற தண்ணி நிற்கிற இடத்தை பார்த்துட்டு அதை உடனடியாக அங்கே ஒரு மோட்டர் பம்ப் மூலமாக தண்ணியை நீங்கள் எடுத்துவிட வேண்டும் என்று அங்கே லோக்கல் கவுன்சிலர்ஸும் எடுத்து சொல்லியிருக்கோம். கொஞ்சம் லைட் வசதி கேட்டிருக்காங்க, அதையும் உடனடியாக செய்து தர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். அதேபோல் இந்த பகுதிக்கு நாங்கள் வரும்பொழுது இங்கே தண்ணி பொதுவாக எப்பொழுது தண்ணி வந்தாலும் இந்த குளத்தின் வழியாக அந்த குளத்தை வெட்டி விட்டால் தான் தண்ணி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ இங்கே இருக்கின்ற தண்ணி முட்டிக்கால வரைக்கும் இருக்கின்ற தண்ணியை வந்து குளத்தில் நாங்கள் டைவெர்ட் பண்ணி அந்த குளத்திலேருந்து தனியாக ஜேசிபி மூலமாக அந்த தண்ணியை எடுக்கக்கூடிய அந்த பணியை நாங்கள் வந்து இப்போ முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். இப்படி ஒவ்வொரு பகுதியாக நேரடியாக சென்று எங்கெங்கே பாதிப்பு உள்ளாயிருக்கின்றோ அதை உடனடியாக நம்முடைய நகராட்சியினுடைய ஆணையர் மூலமாக அதற்கான அந்த மிஷினரிஸ் ஜேசிபி இயந்திரம் மூலமாக இருந்தாலும் சரி, அது சார்ந்த அந்த வடிகாலை ஏற்படுத்தி உடனடியாக அந்த தண்ணியை வந்து அங்கேருந்து வெளியேற்றுகின்ற பணியில் அதிகாரிகள் முழு மூச்சோடு இன்றைக்கி ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய ஐயா நாகூர் அனிஃபா அவர்களுடைய இல்லத்திற்கும் நேரடியாக சென்று அவருடைய 100ஆண்டு வர இருப்பதால் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதற்கென்று நாம் அவரை பெருமைப்படுத்துகின்ற விதமாக நாம் சில திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அது சார்ந்தும் அவருடைய குடும்பத்தை சார்ந்திருக்கின்ற உறுப்பினர்களும், அதுவும் இல்லாமல் அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற தண்ணீர் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நாங்கள் நேரடியாக பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். அது உடனடியாக நம்முடைய முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படியாக எங்கெங்கெல்லாம் தண்ணீர் நிற்கின்றதோ நம்முடைய மக்கள் பாதிக்காத வண்ணம் உடனடியாக அதை சரி செய்கின்ற பணியில் நம்முடைய நகராட்சி நிர்வாகம், நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் இன்னைக்கு முனைப்போடு அதை செய்து கொண்டிருக்கின்றார். அது ரொம்ப டேமேஜா இருக்கு. சூர்யா நகர் ஏற்கனவே நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் வந்தபோது இங்கே இருக்கின்ற நம்முடைய அண்ணன் கௌதமன் அவர்கள் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்லாம் சொல்கிறேன், கிட்டத்தட்ட 6000 வீடுகள் இருக்குது என்று சொல்லியிருக்கார்கள்.
அதை மாற்றி தருவதற்கான துறை சார்ந்திருக்கின்ற அமைச்சரும் இல்லை ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மூலமாக அதுக்கு செய்து தர வேண்டும் என்கின்ற அந்த செய்தி எங்கள் ரிவ்யூ மீட்டிங்லேயே நாங்கள் வலியுறுத்திருக்கின்றோம். அந்த ரிவ்யூ மீட்டிங் நடத்துறது நல்லதாக போச்சு. ஏன்னா அந்த ரிவ்யூ மீட்டிங் முடிஞ்சு 4 நாளில் துணை முதலமைச்சர் வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்வதற்கும் எங்களுக்கு இதுவாக இருந்திருக்குது. சட்டமன்றம் கூடும்பொழுதும் அதை நாங்கள் வலியுறுத்திருக்கணும். கண்டிப்பாக அதுக்கு நல்ல ஒரு தீர்வு காண வரும் என்கின்ற நம்பிக்கை. தொடர்ந்து மழையிலேயே அந்த காரை பெயர்ந்து ஒரு 2 பேர் அட்மிட் ஆகிறாங்க எப்பவுமே டெம்பரரியா. ஆனால் அதுல ஏதோ தங்கியிருக்காங்க, அவங்களுக்கு டெம்பரரியா தற்காலிக குடியிருக்காங்க. கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி தான் தற்காலிக குடியிருப்புக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் இருக்க அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்க முடியும் நம்ம பார்ப்போம். நம்ம ஏன்னா இப்போ ஏற்கனவே நம்ம கீழ்வேலூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை அவங்க பார்க்கும்போது அங்கே இருக்கின்ற மக்கள் கேட்டது ஒரு சமுதாய கூடம் நல்ல விதத்தில் ஒரு சமுதாயம் கட்டி கொடுத்தீங்க, நாளைக்கு ஒரு புயல் மழை வந்தால் கூட நாங்கள் போய் அங்கே பாதுகாப்பாக தங்கிக் கொள்வதற்கு அது எங்களுக்கு வசதியாக இருக்கும் கூட சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நம்முடைய மாவட்ட ஆட்சியர் உடனடியாக என்னென்னு பார்க்குறேன்னு இருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி தற்காலிகமாக இவர்களுக்கு அந்த மாதிரியான எந்த பாதிப்பும் இல்லாத வண்ணம் என்ன ஏற்பாடு செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக நான் செய்ய தரோம்.